ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் அனுப்பி தந்த மூன்றாவது எழுத்து, எபிரேயத்திலே மூன்றாவது எழுத்து. கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜூமுக்கூடாக நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வேலையை நீங்கள் கர்த்தருடைய நாமம் ஒன்றே பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலே வேதாமத்திலே எபிரேய எழுத்துக்களிலே மூன்றாவது எழுத்தை நாங்கள் இன்றைய நாளிலே கீமேல் என்ற அந்த எழுத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முதலாக நாங்கள் 2 எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் அங்கு எழுத்துக்களின் கூட்டமைப்பிலே இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஆலிப் என்றால் உன்னத பரலோக தேவனை குறிக்கிற எழுத்தாய் இருக்கிறது. அங்கு அது தலைமைக்குரியவரை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதற்குள் 3 எழுத்து இருக்கிறது. அது யெகோவாவை குறிக்கிறது. எல் என்ற எழுத்தில் தேவனை பார்க்கிறோம். எல்லோகிம் என்ற எழுத்திலே நாங்கள் அவரை பார்க்கிறோம். எல்லோகா என்ற எழுத்திலே நாங்கள் பார்த்தோம். பெத் என்ற எழுத்து அது அங்கு மிக்ராய்மிலே அங்கு வீடு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கு குமாரனை குறித்து அந்த இடத்திலே பார்த்தோம். அது குமாரனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அங்கு வெண் என்று சொல்லியும், பார் என்று சொல்லியும், பாரா என்று சொல்லியும், பாராக் என்று சொல்லியும் நாங்க பார்த்தோம். அதாவது குமாரன் அங்கு சிருஷ்டிப்பு, அங்கு ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் கீமேல் என்று சொல்லப்படுகிற மூன்றாவது எழுத்தாகிய இந்த எழுத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த எழுத்து பரிசுத்த ஆவியானவரை அங்கு குறிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த காரியங்களை தேவன் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த கீமேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் கிரிகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இவர் எங்களுக்கு வெகுமதியாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் எங்கள் பிதாவும் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவர் எங்கள் இருதயத்திலே அங்கு வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நித்திய ஜீவனுக்குள் எங்களை ஜீவ நதியாய் அழைத்து கொண்டு போக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பிதாவோடும் குமாரனோடும் எங்களை இணைப்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரின் சேவையாய் வேலையாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீமேல் என்ற எழுத்துக்குள்ளே அங்கு 6 காரியம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது எழுத்தின் அளவு அங்கு ஹாஃப் எழுத்து என்று சொல்லி, அரவாசி எழுத்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதாவது எழுத்தின் பெயர் அங்கு கீமேல் என்று சொல்லப்படுகிறது. இதன் உச்சரிப்பு இக்கண்டு சொல்லி வரும். அதன் அங்கு வரிசை எண் 3 இருக்கிறது. கிமேல்டியால் என்ற மதிப்பு 3 இருக்கிறது. இது அடையாளம் ஒட்டகமாய் இருக்கிறது. கருத்து பரிசு அல்லது தியாக உள்ளமாய் இருக்கிறது. இந்த கீமேலை குறித்து நாங்கள் கட்டம் மிக்ராயத்திலே பார்த்தோம். கட்டர் இவ்ரத்திலும் நாங்கள் கவனிப்போம், கட்டர் அவுரத்திலும் நாங்கள் கவனிப்போம். ஏனென்றால் இந்த காரியம் கீமேல் என்று சொல்லப்படுற காரியம் ஒட்டகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீமேல் எழுத்து அங்கு 3 எழுத்தை கொண்டதாய் இருக்கிறது. அது 3 எழுத்தை கொண்டு கூட்டமைப்பாய் இருக்கிறது. அங்கு அதிலே கீமேல் அங்கு மெம் லம் என்று இருக்கிறது. அதிலே அங்கு கீமேல் என்றால் ஒட்டகம். அங்கு மிக்ராமிலே நாங்கள் பார்த்தால் அங்கு மெம் என்று சொன்னால் தண்ணீர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு மிக்ராம் பழைய எழுத்தாகிய அந்த மிக்ராமிலே லாமேட் என்று சொன்னால் மேப்பனின் கோல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாய் நாங்கள் இவைகளை நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு ஒட்டகமானது ஒரு மனுஷனை எப்படியாய் சுமந்து செல்லுகிறது. அதுவும் அந்த வனாந்தரத்திலே அந்த மணலே அந்த ஒட்டகம் தன்மேலே ஏறி இருக்கிற ஒரு மனிதனை எவ்வளவாய் கவனமாய் கொண்டு போகிறது என்பதை அங்கு ஏறி இருக்கிறவன் மிகவும் பாதுகாப்பாய் கொண்டு செல்லுகிறதை நாங்கள்
காணக்கூடியதா இருக்கிறது. அப்படித்தான் எங்களுக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கவனமாய் எங்களை கொண்டு போய் அங்கு பிதாவிடத்திலும் குமாரனிடத்திலும் நிறுத்துவதுதான் அவருடைய சேவையாய் இருக்கிறது. அதற்காக இந்த வாழ்க்கையிலே எங்களை சீர்படுத்தி எங்களை குணப்படுத்தி அவருடைய வார்த்தையை நிலைக்க பண்ணி அவரை துதிக்க பண்ணி அவர் எங்களை கொண்டு போய் அங்கு நன்றாய் நிலைநிறுத்த எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த புத்தகம் என்று சொன்னார் அங்கு பாலைவனத்தின் அங்கு கப்பல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படி அந்த ஒட்டகத்தின் அந்த நிலைப்பாடு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கடுமையான பாலைவன சூழலை தாங்கி வாழக்கூடியது தான் இந்த ஒட்டகம். அந்த ஒட்டகத்தின் கால் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய கிருபையை அந்த கால்கள் ஒட்டகத்தின் கால்கள் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஒட்டகமானது அந்த முதுகு பகுதியிலே தன்னுடைய கொழுப்பை சேர்த்து வச்சு கொள்ளக்கூடியது என்று சொல்லியும் அதே நேரம் ஒரே நேரத்தில் 100 அல்லது 150 லிட்டர் தண்ணியை குடித்து அதையும் அங்கு சேர்த்து வைக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. பல நாட்கள் நீர் மற்றும் உணவு இன்றி வாழக்கூடியதாய் இந்த ஒட்டகம் இருக்கிறது. ஏனென்றால் இது மணலில் நடப்பதற்கு ஏதுவாக அகலமான தொடங்கி 25 கிலோமீட்டர் வேகத்தில் அங்கு அது நடக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது அங்கு இந்த பாதம் அப்படி ஒரு விருப்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பாதமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒட்டகத்தின் மேல் ஏறி இருக்கிறவன் அங்கு பாதுகாப்பாய் அந்த ஒட்டகம் கொண்டு போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்க்கிறது போல எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஆனவர் அனுப்பின அந்த தேற்றவாளன் எங்களை பக்குவமாய் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருந்த எங்களை பக்குவமாய் கொண்டு போய் தேவன் அண்டையிலே சேர்க்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்திலே இருந்து இடத்துக்கு கடந்து செல்லும் போது அங்கு இந்த புத்தகமானது அங்கு வெயில் அதிகமாய் இருக்கிறபடியால் அந்த இடத்திலே காணல் நீராய் எழும்பும். ஆனால் இந்த ஒட்டகத்துக்கு தெரியுமாம் அந்த காணல் நீர் என்ன என்பதையும் உண்மையான தண்ணீர் என்ன என்பதையும் இது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. மனித கண்களுக்கு காணல் நீராய் தெரியும், அது தண்ணீராயும் தெரியும். ஆனால் ஒட்டகத்துக்கோ தண்ணீர் அண்டைக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி நாங்கள் அங்கு அதை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்படியே இந்த ஒட்டகத்தை போல எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வறட்சியான காலத்திலும் அங்கு நடக்க முடியாத காலத்திலும் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு போகிற காரியமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களை நடத்துகிற தேவனாய் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வாசனை எங்களுக்குள்ளே வீச வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனின் முக்கிய பங்காய் இருக்கிறது. அந்த வாசனையை நாங்கள் முகந்து கொள்ளக்கூடியதாய் மற்றவர்களும் அந்த வாசனையை முகந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஒட்டகத்திலே 2 காரியம் முக்கியமாய் இருக்கிறது. சுடுகின்ற மணலிலிருந்து மனிதனை பாதுகாக்கிறது. தன்னுடைய கால்களால் அது சுமந்து செல்லுகிறது. 2வது, மனிதனை உண்மையான தண்ணீர் அண்டையில் சேர்த்து விடும். இப்ப மனிதனுக்கு காணல் நீர் எது தண்ணீர் எது என்று தெரியாம இருக்கும்போது இந்த அது தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் ஒரு மனிதனை சேர்க்குமா? அதே போல எங்கள் பரிசுத்த ஆவியான பரலோகம் என்ற அந்த வாசலுக்கு எங்களை நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அவர் எங்களுக்கு ஒரு தேற்றவாளனாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஒட்டகமானது
அங்கு எங்களை சகல உபகாரத்துக்கூடாக நடத்தும். சங்கீதம் 103:2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி நாங்கள் அஹ், காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தாவீது ராஜா உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் நாங்கள் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பரலோக தேவனுடையிலே கொண்டு போய் நிலைநிறுத்துகிறவர்களாய் இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். அப்படியே அனுப்பி என்று மட்டும் எங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அப்படித்தான இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த விடுவிக்கிற தேவன், விடுவிக்கிற ரட்சகர், மீட்பனாய் இருக்கிறார். அதற்கு எதிரேயத்திலே கோயல் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதன் சிலுவையிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிரியன் செலுத்தி எங்களை மீட்டுக் கொண்டார். எப்படி இந்த புத்தகமானது போய் சேர வேண்டிய இடத்தில் ஒரு மனிதனை அங்கு சரியாய் கொண்டு நிறுத்துமோ, அதே நேரம் தண்ணீர் எது என்று சொல்லி அதை கண்டுபிடிக்குமோ, அப்படி எங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் கிரியத்தை எடுத்துக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கிரியல் என்றால் கிரியம் செலுத்தி விடுதலை ஆக்கி இருக்கிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே அவர் கிரியம் செலுத்தி விட்டார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நல்ல இனத்தை உருவாக்கி தனிமையை போக்கி எங்களுக்கு வாழ்விக்கிற தெய்வமாய் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் வாசனை எங்களுக்குள்ளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே, ஒவ்வொரு பரிசுத்தவானுக்குள்ளே, ஒவ்வொரு சத்தியவானுக்குள்ளே, ஒவ்வொரு நீதிமானுக்குள்ளே விளங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கோரல் என்றால் விடுவிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இடத்திலே இருந்து விடுவிக்கிறவர், இருந்து சத்துருவில் இருந்து எங்களை விடுவித்து காக்கிறவராய் இருக்கிறார். தேவையோ இந்த சொல்லப்படுகிற விடுவிப்பாளர் எங்களுக்கு இருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கும். இந்த நாட்களில் வியாதி அதிகம். இந்த வியாதிக்கு காரணம் என்ன என்பதை இந்த கோயிலாகிய இந்த விடுவிக்கிறவர்களிடத்திலே நீங்கள் வந்து அந்த பிரச்சனை யாவையும் அவர் அங்கு தீர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இந்த கீமேல் என்று சொல்லப்படுகிற காரியம் அந்த விடுவிக்கிற தேவனாய் எங்களுக்கு இருக்கிறார். எபிரேயத்திலே ஹோயல் என்று சொல்லப்படுகிற காரியமாய் இருக்கிறது. இது ஒட்டகமாய் இருக்கிறது. இந்த ஒட்டகத்தை பற்றி நாங்கள் இன்னும் பார்ப்போமாய் இருந்தால், அங்கு ஒட்டகமானது அங்கு ஜனங்களை எப்படியாய் தண்ணீருக்கு நேராய் நடத்துமோ, அப்படியாய் யோவான் ஸ்தானனை குறித்து நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால், அவன் அங்கு மார்க்கு 1:6 தரித்து தன் கட்சியை கட்டி கொள்ளுகிறவனாயும் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், மத்தேயு 3 இந்த யோவான் தன் காலத்தில் இருந்த பரிசேயர் மற்றும் சதுசேயர் போன்ற மத தலைவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், வில்லியம் பாம்பு குட்டிகள் என்று அழைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்றால் விரியன் மிகவும் ஆபத்தானது, நச்சுத்தன்மை வாய்ந்தது. இப்படி நச்சுத்தன்மை வாய்ந்த போதனைகளை, செயல்களையும் நச்சு போன்ற கெடுதலை விளைவிக்கிற சமூகத்தையும் நீ ஏற்படுத்த கூடாது என்பதை அங்கு யோவான் ஸ்தானன் அங்கு சொல்லி வைத்திருக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து, எபிரேய பாசையில் இருந்து, எபிரேய எழுத்தில் இருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது. அதாவது அங்கு ஆதாமில் இருந்து அங்கு யோசேப்பு வரையில் பயசப்பட்ட அந்த மிக்ராயம் என்று சொல்லப்பட்ட ஆரம்ப பாசையில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த காரியம் எங்களுக்கு விளக்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டகம் அங்கு உடை, அங்கு
யோவான் ஸ்தானன் உடைத்த உடை, அங்கு வெட்டுக்கிளி, இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அங்கு யோவான் ஸ்தானன் அங்கு அதை எப்படி அந்த ஒட்டக மயிரை உட்டியாக தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டவனாய் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசிக்கிறவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் அங்கு பூதனைக்கு விரோதமாய் இருக்கிறவளை விரியன் பாம்பு குட்டிகளே என்று கூப்பிடுகிறதை நாங்கள் காணக்கூடிய அங்கு அங்கு உங்களை விடுவித்து அங்கு வழிகாட்டினவர் யார் என்று சொல்லி அங்கு கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே பாருங்கள், தவறான போதனைகள், நச்சுத்தன்மையான போதனைகள் அங்கு நச்சை விளைவித்து அங்கு சமூகத்துக்கு ஆபத்தை உருவாக்குற காரியங்கள்ல இருந்து இன்று நாங்கள் மனம் திரும்புவோம். ஏனென்றால் எங்களுக்காக கிரியம் கொடுத்து எடுத்த எங்கள் தேவன் எங்களுக்குள்ளே ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அது உங்களை அங்கு சுத்தப்படுத்துவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் அங்கு நல்ல தண்ணீர் அண்டையிலே கொண்டே நிறுத்துவதற்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வாழ வேணும், வளர வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். இதுக்கு விரோதமா நீங்கள் நச்சு புகைகளை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் ஞானமாய் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் எல்லா நீதியை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த யோவானிடத்திலே வந்து ஞானஸ்தானம் பெற்று கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பெரியவன் அல்ல சிறியவன் என்று இல்லை, தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்றணும். அங்கு இந்த மந்தை அந்த மந்தை என்று இல்லை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். அந்த சபையார் என்று சொல்லி இந்த சபையார் என்று புரிவில்லை, தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கே நாங்கள் மன்னன் திரும்பாத பட்சத்தில் நாங்களும் அந்த ஆபத்துக்குள்ளே ஆபத்துக்குள்ளே நின்று விடுவோம். இந்த ஆபத்தில் இருந்து விடுதலையாக்கத்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே அத்தனை பாடுகளும் உபத்திரவங்களும் பற்றி செயல்பட்டார். அவருடைய ரத்தம் முழுவதும் அங்கு குடுக்கப்பட்டது. எனக்காக, என் பாவத்துக்காக குடுக்கப்பட்டு எங்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டது மட்டுமல்ல, இன்று தன்னுடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சரி என்பதை சரியாய் சொல்லுவார், பிழை என்பதை பிழையாய் சொல்லுவார். ஏன் நாங்கள் ஒன்றுக்குள்ளே வர வேண்டும்? ஏன் அந்த காரியத்திலே நாங்கள் தவற வேண்டும்? ஏன் நாங்கள் பொதுநேரே தவற வேண்டும்? சரியாக அறிந்து சரியாக செயல்பட முடியும் அல்லவா? ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எந்த தூசணமும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா சொல்லுற ஒன்றும் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நாங்கள் சரியாக நடப்போம், நீத்தியாக நடப்போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஆதிகாமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கு தோல் உடுத்தினார் என்று சொல்லி, அப்ப ஆண்டவரே உடுத்தினார். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்து நிர்வாணமாய் நின்றார்கள். அந்த நிர்வாணத்தை மூடும்படி அங்கு இயேசு கிறிஸ்து அங்கு ஆண்டவர் அவருடைய நிர்வாணத்தை மூடும்படி அவர்களுக்கு தோல் உடுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தியாகத்தினாலும் கிருபையினாலும் ரட்சிப்புக்கு தேவன் வழியை அங்கு உருவாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், குற்றத்தையும் அவமானத்தையும் மறைக்க மனிதன் எடுக்கும் முயற்சிகள் ஒன்றும் வெற்றி பெறுவதில்லை. நாங்கள் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய வெட்கங்கள், எங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையே நாங்கள் சிலுவையிலே வைத்து நாங்கள் இவருடைய ருட்சிப்பினுடையினால் எங்கள் நிர்வாணத்தை மூட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். நாங்கள் நிர்வாணி என்பதை உலகம் அறிய வேண்டும். ஆகவே அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு எங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பின் உடை அவசியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள்,
தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக குற்றமில்லாத அந்த மிருகத்தை கொன்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முடியை உடுத்தி வித்தார் என்று, அவரே உடுத்தி வித்தார் என்று எழுதி இருக்கிறது. ஆகவே இன்று கிறிஸ்து பாவ மனிதனுக்காக மரித்து அவருடைய நீதி நிமித்தம் அவரிடத்தில் வந்தவர்களுக்கு நீதி என்னும் ஆடியை அணிவித்தார். இது தேவ கிருபையினால் அந்த தோல் உடம்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மானத்தை காப்பாற்ற எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு அந்த பாவம் என்ற நிர்வாணத்தை மறைக்க எங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். அதனால் நாங்கள் ரட்சிப்பை அடைகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஆண்டவர் படைத்தது மட்டுமல்ல, எங்களை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் தீர்ப்பது, பழி வாங்குவது, பழி செய்வது எல்லாம் கர்த்தருடைய வேலையை நாங்கள் மனிதராகிய நாங்கள் எடுத்து வைத்திருக்க கூடாது, எடுத்து செய்யக்கூடாது. அது பாவம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பாருங்கள், இப்படியான தேவனுக்கு ஒரு காரியம் செய்யும் போது நாங்கள் நிர்வாணி என்பதை, எங்களுக்கு ஒரு மறைப்பு வேண்டும் என்பதையும் கண்டுகொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நம்முடைய பாவத்தை மூடினார் அல்லவா? அங்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோளுடைய உருவாக்கி உடுத்தினார் அல்லவா? இன்றைக்கு அவர் எங்களுக்காக சிலுவையிலே ஜெயங்கொண்டு அங்கு வஸ்திரத்தை எங்களுக்கு பெற்று தந்தபடியால்தான் அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்களுக்கு பரலோகம் போகும் மட்டுமாய், இந்த பூமிக்கு மட்டுமாய் அந்த ரட்சிப்பு வஸ்திரம் போதும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவம் இன்னதென்றும் பரிசுத்தம் இன்னதென்றும் அங்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிறார். எங்கள் நிர்வாணத்தை மூடும் ஆண்டவர் என்று சொல்லும் போது அவர் மூடுகிறார். இதனால இந்த சத்தியம் என்ற உடை எடுத்து எங்களை உடுத்தி வைத்து எங்களை அழகு பார்க்க விரும்புகிறார் அவர். ஏனென்றால் ஒரு எங்கள் இறுதியாகிய சத்துரு எங்களை நிர்வாணமாக்கினார். எங்கள் தேவன் அப்படிப்பட்டவல்ல. ஒருவரின் புறம்பே தள்ளாமல் அவர் நீதியின் வஸ்திரத்தை உண்டாக்கி அதனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆதிகாமத்திலே தொடங்கப்பட்ட இந்த வஸ்திரமானது, இந்த உடையானது அங்கு வெளிப்படுத்தல் மட்டும் இருக்கிறது என்பதை நீங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்படியே நாங்கள் பூமி உருவாகின நாள்ல இருந்து எங்கள் மட்டும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மனிதனுக்கும் தேவை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 8வது வசனம் அங்கு சொல்லுகிறது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளை என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், நீதியின் வஸ்திரம் உடுத்தினால்தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் அளவு தெரியும். ஆகவே நீங்கள் நீதியின் வஸ்திரமாகி எங்கள் இயேசு கிறிஸ்து தான் நீதி, அவருடைய சத்தியம்தான் நீதி. அவைகளை நீங்கள் உடைகளாக, ஆடிகளாக, அலங்காரங்களாக நீங்கள் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க அவரிடத்தில் வந்தீர்களானால் நிச்சயமாகவே உங்களை மகிமையின் மேல் மகிமையாய் உண்டாக்குவார் என்று சொல்லி அவர் அழைக்கிற தேவன், அவர் உங்களை மகிமைப்படுத்துற தேவனாயும் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், வெகுமதிகளின் கை, அந்த வெகுமதியை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. அதனால் கிருபையின் கை எங்களுக்குள்ளே வந்தது. கிருபையின் கையில் இருந்து அங்கு குமாரனின் கை கடந்து சென்றது. அது சிலுவையிலே அடிக்கப்பட்டபடியால் மீட்பின் கரமாய், மீட்பின் கரம் கையாய் எங்களுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இப்பொழுது பிதாவின் வலது பக்கத்தில்
எங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்து அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள் செய்து திரும்பமாய் அங்க சிலுவையிலே அடிக்கப்பட்டு அங்கு பரத்துக்கு போய் அங்கு பிதாவின் வலது பாதத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். என் மகள், என் மகன் என்று பரிந்து பேசுற இடத்திலே நாங்கள் அவருக்கு பிழை செய்வோமாயிருந்தா, அவருக்கு கோபமூட்டுவோமாயிருந்தா, அதை எப்படி நாங்கள் நியாயம் தீர்ப்பது?